தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மாபெரும் இலக்கிய பணியான படைப்பாளிகளின் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்பாளிகளினுடைய படைப்புகளை, குறிப்பாக சிறுகதை படைப்புகளை ஒவ்வொரு நாளும் ஒரு கதை என தேர்ந்தெடுத்து கதை சொல்லி வாயிலாக அந்த கதையை கேட்டும் அந்த கேட்ட கதையில் பின்னூட்டம் தந்தும் அந்த கதையை பரவலாக்கம் செய்கிற மகத்தான பணியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் செய்து வருகிறது. அந்த பணியை இலக்கிய குழு இணைந்து நடத்துகிறது. நிகழ்வாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவருடைய படைப்புகளை நாம் முதலில் தொடங்கி அதில் சிறப்பாக அவருடைய சிறுகதை முழுவதையும் நாம் நிறைவு செய்தோம். அப்படி நிறைவு செய்த பிறகு அடுத்ததாக நம்முடைய தமிழொலியினுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக இன்றைய தினம் 7ஆம் நாள் நிகழ்வில் கெட்ட கனவு என்கிற தலைப்பின் கீழ் கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்று கதை சொல்லியாக நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை மாகாணத்தில் பெருமைமிகு கல்லூரிகளில் ஒன்றான ராமகிருஷ்ணா மிஷனுடைய விவேகானந்தா கல்லூரியினுடைய தமிழ்துறையினுடைய தலைவரும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சென்னையினுடைய மதிப்புறு தலைவருமான முனைவர் மா. இளங்கோவன் ஐயா அவர்கள் நம்முடைய கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஆய்வாளர். குறிப்பாக பல்வேறு மாணவர்களுக்கு தன்னுடைய நெறியாளுகையின் கீழ் முனைவர் பட்டம் பெற வழிகாட்டியாக இருந்த பெருமைமிகு நெறியாளர். பல்வேறு கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் நடத்திய ஆளுமை. குறிப்பாக வள்ளலாரை பற்றி தன்னுடைய சிந்தனையாலும் செயலாலும் தன்னுடைய படைப்புகள் பெரும்பான்மையாக தந்த பேராளர், வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா இளங்கோவன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்முடைய இளங்கோவன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து தமிழொலியினுடைய சிறுகதையான கெட்ட கனவு என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையின் சார்பாகவும் மகிழ்வோடு அழைக்கிறோம். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி முருகனையா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்னை தத்தெடுத்து கொண்டு கௌரவம் கொடுத்து கதை சொல்ல வைத்திருக்கிறது. இந்த உயிரோவியங்கள் அப்படிங்கிற தமிழொலியின் தொகுப்புல இருந்து ஒரு சின்ன கதை இது. தலைப்பு பார்த்தீங்கன்னா கெட்ட கனவு அப்படிங்கிற தலைப்பு. எதுக்கு எடுத்தாலும் லா பாயிண்ட் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜட்ஜி. அந்த ஜட்ஜி கனவுல அவருடைய மனசாட்சி எழுந்து பேச கதை. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான். ஜட்ஜியோட கனவுல ஒரு மனசாட்சி எழுந்து அவர்கிட்ட பேசுது. ஒரு நல்ல டயலாக் இருக்கு இதுல. இப்ப இருக்கிற ஜட்ஜிகளையும் அந்த ஜட்ஜியும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற கொஸ்டின் தான் இருக்காங்க. இப்போ உள்ள ஜட்ஜிகள்ல மனசாட்சி இப்படி பேசி இருந்தால் அந்த கேள்வி துக்கி நிக்குது. மனசாட்சி சினிமா பாடலை எல்லாம் மேற்கோள் காட்டி தீர்ப்பு சொல்ற ஜட்ஜிகளை பார்த்திருக்கோம். வாக்காளர் பட்டியலை வெளியிட சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்ற ஜட்ஜிகளையும் பார்க்கிறோம். கீழ்கோர்ட்ல குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவனை மேல்கோர்ட் நிரபராதின்னு வெளியிடுற முடிவுகளையும் பார்க்கிறோம். ஒன்னும் படிக்காத அரசியல்வாதிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை தண்டிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜிகளையும் பார்க்க முடியுது. தொட்டதற்கெல்லாம் வரி போடுகிற அரசை கண்டிக்காமல் இருக்க முடியாது இந்த ஜட்ஜிகளால. எதிர்காலத்துல கவர்னர் பதவிக்கு ஆசைப்பட்டு தவறான தீர்ப்பு சொல்ல முடியுது இந்த ஜட்ஜிகளால. ஆனா இந்த ஜட்ஜி ஒரு சட்ட வல்லுனர், சட்டத்தை அப்படி கரைச்சி குடிச்சவர். எப்படி இப்ப கரைச்சி குடிச்சிருக்கிறாருன்னா அந்த மனசாட்சி சொல்லுது, ஓய் ஏங்கானோ
உமக்கு புத்தி இருக்கிறதா? தலையில வழுக்க விழுந்து விட்டது போலவே மூளையிலும் வழுக்க விழுந்து விட்டதா? 2வது பத்திலேயே ஏக சரமாரியா கேள்வி கேட்கிறார். உம்மை சொல்லி என்ன பயன்? அடிநாளிலிருந்து பொட்ட நெட்டுரு போடுவது மூலமே புத்திசாலி என்று பெயர் வாங்கியவர் அல்லவா நீர். நம்ம நெட்டுரு போடுறாரு, எல்லாத்தையும் நெட்டுரு போட்டு புத்திசாலின்னு பெயர் வாங்கியிருக்கிறாரு. எதையாவது சிந்தித்து இயற்கையா நியாயமா இருப்பதை ஆராய்ந்து பார்த்து முடிவு கட்ட உமக்கு ஞானம் ஏது? புள்ளி விடாமல் எழுத்தையும் வரியையும் எண்ணி படித்துவிட்டு ஒரு ஒரு கடம், அத கடம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கடம் உருட்டி பாஸ் பண்ணி சட்டஞானம் பெற்ற மேதாவி அல்லவா நீர். சுவரில் ஆணி அடித்து கயிறு முடித்து இரவில் உமது உச்சி குடுமியை அதில் கட்டிவிட்டு தூங்கி விழும்போது வெடுக்கென குடுமி இழுக்க துடித்தெழுந்து கண் விழித்து படித்து சட்ட புத்தகத்தை கரைத்து குடித்து சட்டப்புலி என்று பெயர் எடுத்தவர் அல்லவா நீர். ஒரு நாளாவது மனிதனை பற்றியும் அவன் வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்பது பற்றியும் அவன் சூழ்நிலையை பற்றியும் நீர் யோசித்ததுண்டா? சிவப்பு கட்டிடமும் அதற்குள் சுற்றும் விசிறியும் போடப்பட்டிருக்கும் சோபாவும் சட்ட புத்தகமும் தான் உமது உலகில் உயிருள்ள ஜீவன்கள். அவைகளையே உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கும் உமக்கு பழங்காலத்து தெருக்கூத்து ராஜாக்களுக்கு வித்தியாசம் தோன்றவில்லை. இப்படி அந்த கதையில அவர் படித்த விதம், அவர் இப்ப தீர்ப்பு சொல்லுகிற ஜட்ஜா இருக்கிற அந்த தன்மை, எதையுமே சட்டப்பூர்வமா பார்க்கிற ஒரு பார்வை கொண்ட ஒரு ஜட்ஜி அவர். அந்த ஜட்ஜி என்ன செய்யறாரு, தூங்கிட்டாரு. நல்ல தூக்கம். நல்ல தூக்கத்துல அது வேற ரொம்ப கிண்டலா சொல்றாரு. நீதிபதி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார், கோர்ட்டில் அல்ல வீட்டில். இரவு சாப்பாடு கொஞ்சம் பலம், நம்ம ஹெவியா சாப்பிட்டு தூங்கிட்டார். தூக்கம் அசாத்தியமாக இருந்தது. சந்திரக்கலை வழியாகவோ சூரியக்கலை வழியாகவோ அடிக்கு ஒரு தடவை குரட்டை வந்து கொண்டிருந்தது. அதாவது வலப்புறம் நாசியிலையோ இடப்புற நாசியிலையோ குரட்டை வந்தது. சட்டப்படி அது தன் காரியத்தை செய்கிறதா என்று பார்க்க கேட்க தற்போது நீதிபதிக்கு நினைவு கிடையாது. எல்லாத்தையும் சட்டப்படி பார்த்து கொண்டிருந்த நீதிபதிக்கு குரட்டை எந்த பக்கம் வருதுன்னு சட்டப்படி பார்க்க முடியல. அப்படி அதுக்கான ஞாபகம் இல்லை. அவர் கோர்ட்டில் தஸ்தாவேஜுகளை புரட்டும் ஞாபகமோ என்னவோ கை விரல்களை அசைத்து கொண்டிருந்தார். அப்ப கூட தூங்கும் போது கூட கை விரலை அசைத்து கொண்டிருக்கிறார். விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் தன்னை அநியாயமாக சித்திரவதை செய்து வந்த எதிரியை தாக்க இதுதான் சமயம் என்று கருதிய மனசாட்சி திடீரென்று எழுந்து பேச தொடங்கியது. அப்படி பேசுற மனசாட்சி தான் போய் ஏங்கானும்னு ஆரம்பிச்சு. இப்படி அவர் படிச்ச படிப்பு எப்படி மனப்பாடம் பண்ணாரு, அவர் அந்த டயலாக்லயே அவர் யாருன்னு காட்டி கொடுத்துட்டார். மந்திரி, நமது நாட்டில் மாதம் மும்மாரி பெய்ததா என்று கேட்பார் தெருக்கூத்து ராஜா. மழை பெய்வது கூட தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் என் நிலையில் இருக்க வேண்டும். அந்த ராஜாவை போலவே, சரியான ஒப்புமை, அந்த ராஜாவை போலவே உமக்கும் உலகில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் உமக்கு மனப்பாடம். ஒருவன் இறந்து போன பிறகு அவனுக்கு எவ்வித தண்டனையும் கொடுக்க முடியாது என்பது எல்லோருக்கும். ஆனால் நீர் சட்டத்தை பார்த்துவிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து கடுமையாக கண்டித்து பேசுவீர். ஒரு நாள் அவன் திடீரென்று உயிர் பெற்று எழுந்தாலும் எழுந்து விடுவான் என்று நினைப்பீரோ என்னவோ. செத்தவர்கள் உயிர் பெற வேண்டும் என்ற தர்ம சிந்தனை உமக்கு கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும். அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டம் என்ற ஒன்று இருக்கிறதே என்ற எண்ணம் உமது மூளையாகிய கல்லிலும் தேரையாக புகுந்து கொண்டு வளர்ந்து வருவது என்னமோ உண்மைதான். ஆட்டுக்குட்டியை கொன்று தின்பதற்கு ஓனாய் உரைத்த நீதியும் உமது லா பாயிண்டும் 100க்கு 100 சரியாக இருக்கும். ரொம்ப தெளிவா ஜட்ஜிகளுடைய நிலைமை பேசியிருக்க. இதில் எப்போதாவது நீர் தவறினீர் என்றால் உமது பழுத்த சட்ட ஞானம் தலை குனிந்து வெட்கம் அடையும். அதை விட இன்னொரு அற்புதமான ஒரு கிண்டல் அடிக்கிறார். சூரியன் உதிக்கும் பக்கம் கிழக்கா, கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கிறானா, இரண்டும் இல்லை. கோர்ட் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுவே கிழக்கு என்று சட்டத்தில் இருந்தால் அதுதான் சரி என்று சொல்லி சூரியன் மறையும் திசையை கிழக்கு பக்கமாக காட்ட ஆதாரத்தை
இப்படிதான் நிறைய ஜட்ஜிகள் தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஆளை சொல்லு சட்டத்தை சொல்றேங்கிற லெவல்ல இருக்கிற நீதிபதிகளை போல இந்த நீதிபதியும் இருக்கிறாராம். எதற்கெடு எதற்கெல்லாம் லா பாயிண்ட் பேசி உமது மனம் ஒரு மரத்தை போல் ஆகிவிட்டது இல்லையா? உண்மையை பேசும், என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை பேசுங்க என்று அந்த மனசாட்சி அவர்கிட்ட பேசுது. திருநெல்வேலி சீமையில் ஒரு குடும்பம் பஞ்சத்தால் சிதறி ஓடிவிட்டதே நினைவிருக்கிறதா? நீர்தானே அந்த வழக்கை விசாரித்தீர். கணவன் பிழைப்பு தேடி வேறூருக்கு போய்விட்ட நிலையில் அவன் மனைவி பட்டினியாக கிடந்து கடைசியில் பிச்சை எடுத்து பார்த்தும் பிழைக்க முடியாமல் போகவே தனது குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாளே, அந்த கேஸ் தானே ஐயா. என்ன தலையை சொருகிறீர்? எந்த ஆக்ட் என்று தேடுகிறீரா? சும்மா இருங்கயா, அதெல்லாம் கோர்ட்டில் வைத்துக் கொள்ளும். இது மனிதர்களுக்காக நீதி வழங்கும் இடம். இங்கு மரியாதையாக உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாக வேண்டும். இது மனசாட்சி அவர்கிட்ட சொல்லுது. நீ கொஞ்சம் ஜட்ஜி லெவல்ல இருந்து சட்ட நிலைமையில இருந்து இறங்கி வாயா, மனிதர்களை பாரு அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. நீர் விசாரணை நடத்தியதில் உண்மையில் பஞ்சத்தின் கொடிய நிலைதான், பசியும் பட்டினியும் தான் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டின என்ற விவரம் வெளிப்பட்டதா இல்லையா? இதை குற்றமாகவே கருத முடியாது என்று மனசாட்சி காட்டியதா இல்லையா? அப்படி இருக்கும் சட்டத்தின் கீழ்வட்டத்திற்குள் அகண்டாகாரமாகிய மனித வாழ்க்கையை அடைத்து வைத்து சர்க்கஸ் நடத்தினீரே, எவ்வளவு அநியாயம்! அந்த ஏழை அன்னைக்கு தண்டனை அளித்தீரே, ஞாபகம் இருக்கிறதா? பஞ்சம், பசி, பட்டினி, தரித்திரம் இவைகளில் கொடிய தாக்குதலால் புண்ணாகிவிட்ட அவள் மேனியில் சட்டமாகிய பழுக்க காட்சியை இரும்பு கம்பியை நுழைத்து வேடிக்கை பார்த்தீரே, நினைவிருக்கிறதா ஓய்? அப்படி மனசாட்சி கேட்குது. நீதிபதியின் வாய் முணுமுணுக்கு. என்னங்கானோ, நான் வக்கீல் என்று மிரட்டி பார்க்கிறீரா? நான் தான் ஓய் உமது மனசாட்சி. உம்மை அணு அணுவாக அரித்து உயிரை உறிஞ்சிவிட காத்து கொண்டிருக்கிறேன். உணவை பதுக்கி கருப்பு கடை நடத்தியவர்களாலும் சமுதாயத்தின் ரத்தத்தை குடித்து உப்பி உடல் பருத்த முதலாளித்துவத்தாலும் அமுக்கப்பட்ட அனாதைகளை சட்டத்தின் பேரில் தண்டித்து உண்மையை மறைக்கலாமா? ஆக இந்த தமிழொலி யாருக்கானவர் அப்படிங்கிறத இங்க குறிப்பிடுறார். மேற்கூறிய தண்டனை பெற வேண்டிய கொலைகாரர்களை பற்றி உமது மூளை என்ன சொல்கிறது? இந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய சட்டம் உமக்கு தெரியுமா? அந்த குரல் பயங்கரமாக சிரித்தது. ஜட்ஜ் தம்முடைய முட்டியை மடக்கி கொண்டு ஓங்கி குத்தினார். குத்து கட்டிலின் கால் மேல் விழுந்து ஜட்ஜி பெரிய அலறலுடன் கொண்டார். மறுநாள் காலையில் ஜட்ஜை பார்த்து, ராத்திரி என்ன வீட்டுல கூச்சல் கேட்டதே என்று விசாரித்தார் பக்கத்து வீட்டுக்காரர். கெட்ட கனவு கண்டு அலறி விட்டதாக சட்ட வரம்பிற்கு உட்பட்ட ரீதியில் தப்பு அர்த்தம் தோன்றாத முறையில் ஜட்ஜி ரொம்ப நிதானமாக பதில் சொன்னார் அப்படின்னு கதை முடியுது. இது முன்னணிங்கிற பத்திரிகையில வந்த கதை. இத பல நிலைகள்ல விசாரிக்க வேண்டிய கதை. இது ஏதோ வக்கீல்கள் எம்.ஆர். ராதா சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்த வக்கீல் இன்னைக்கு ஜட்ஜி ஆன உடனே நேர்மை சொல்லுவான்னு எப்படா நம்புறீங்கன்னு கேட்டாரு. அது மாதிரி அந்த ஜட்ஜிகளோட நிலைமைய ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய நிலைமையில வருத்தத்தோட பாக்குறாரு. அதாவது ஜட்ஜிகளுடைய பார்வையில சட்டம், யாருக்காக யார் வாதாடுறாங்க, என்ன வழக்கு, அந்த வழக்கோட தன்மை என்ன, அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த ஜட்ஜிகள் இறுகி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், ஆளுக்கு யாரு தீர்ப்பு சொல்ற மாதிரியான ஜட்ஜிகள் இருப்பதையும், தீர்ப்பு சொல்லிட்ட பிறகு அவ செத்து போற சாகடிக்கப்படுகிற ஜட்ஜிகளையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஜட்ஜிகளுடைய நிலைமைய ரொம்ப யதார்த்தமான ஒரு சின்ன கதை மூலமாக, மிஞ்சி போனா ஒரு 3-4 பக்கம் தான். இந்த 4 பக்க கதையில மனசாட்சியின் இப்ப இருக்கிற ஜட்ஜிகளுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா எல்லா பேரும் ரிசைன்மெண்ட் வரணும். ஆனாலும் இனிமேலாவது மனசாட்சியோட மக்களை பார்க்கக்கூடிய ஜட்ஜிகள், எல்லா பிரச்சனைகளுக்கும்
வெறும் சட்டத்துல தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அவலம் இன்னும் இருக்கதான் செய்யுது. மனிதர்களுடைய நிலைமையை சிறிதும் சிந்தித்து பார்க்காத, மனிதர்களுடைய நிலைமைக்கு யார் காரணம் என்று சிந்தித்து பார்க்காத, காரணமானவர்கள் குற்றவாளிகளாக இருந்தும் கூட தண்டிக்க முடியாத ஜட்ஜுகளை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் தமிழ்வழி. தமிழ்வழியோட இந்த கதை மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இந்த கதை எனக்கு ரொம்ப அழுத்தமா பிடிச்சது. காரணம், ஜட்ஜுகளை அப்படி விமர்சனம் பண்றார். அதுவும் அவருடைய அந்த ஜட்ஜோட மனசாட்சியே எழுந்து கேள்வி கேட்கிற மாதிரியான இந்த கதை அமைச்சிருக்கிறாரு. அடிப்படையில இவர் யார தண்டிக்கணுமோ அவங்கள தண்டிக்காம அந்த அப்பாவி மக்களை தண்டிக்கிற ஒரு நீதிபதியை பற்றி அவருடைய மனசாட்சி பேசுறது மாதிரியான இந்த கதைய வந்து அமைச்சிருக்கிறாரு. கதையில பெருசா பேரே கிடையாது. அந்த வழக்குக்காக வந்தது கூட ஒரு பெண் தான். அந்த பெண் வந்து குழந்தைகளை கொன்னுட்டா, அது தானும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செய்தா அப்படிங்கிற அந்த அந்த பெண்ணை ஜட்ஜி வந்து அவ்வளோ இன்னும் மோசமான தண்டனை கொடுத்து, காட்சியை இரும்பு கம்பி நுழைத்து வேடிக்கை பார்த்தீரே என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை பார்க்க முடியுது. இதெல்லாம் நினைவிருக்கிறதா என்று ஜட்ஜிடம் அந்த மனசாட்சி கேட்கிற மாதிரியான இந்த கேள்வி. இந்த கேள்வி இந்த கதையை ஒவ்வொரு ஜட்ஜும் படிச்சாங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசிக்க வைக்கணும். ஏன்னா எல்லாம் இறுகி போன ஆட்களா இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, கதை தொடக்கத்துல சொன்னது மாதிரி, ஜட்ஜிக்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு ஏதாவது ஒரு விசாரணை கமிஷனுக்கு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற ஜட்ஜிகளும் இருக்கிறாங்க. பின்னாடி கவர்னரா போகணும்னு ஆசைப்படுற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த கதையில தமிழொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரிய வருது. பாமர மக்களை பற்றி சிந்திக்காத ஜட்ஜிகளை விமர்சனம் பண்ணுவதாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த கதையை பத்தி இன்னும் கூடுதலா சிந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடக்கமே நீதிபதி நல்லா தூங்கிட்டாரு அப்படின்னு ஆரம்பிச்சு, இறுதியாக அவர் வந்து சட்டப்படியா தான் வந்து எந்த சிந்தனையும் இல்லாம வெறுமனே கெட்ட கனவுனால எனக்கு அலறல் சத்தம் கேட்டிருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனமா சட்ட ரீதியா ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் சொல்ல முடியும் எல்லா ஜட்ஜிகளுமே. இது கேட்டா சாட்சிகள் இப்படி சொல்றாங்க, சான்றுகள் இப்படி கிடைச்சிருக்கு. உண்மை தெரிஞ்சும் கூட சான்றுகளை வைத்து நம்ம தீர்ப்பு சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல ஆளுக்கேற்ற தீர்ப்புகளை சொல்லக்கூடிய ஜட்ஜிகளுக்கு இதெல்லாம் இந்த கனவு, அதுவும் கெட்ட கனவுங்கிற கதை ஒரு சவுக்கடி மாதிரி தான் தோணுது. அப்படி நிறைய சவுக்கடிகளை கொடுத்திருக்கிறார் தமிழொலி. இதுல ஜட்ஜிகளுக்கு கொடுத்த சவுக்கடி, நீ படிச்சிருக்கலாம். எப்படி படிச்சிருக்கலாம்னா, அப்படியே மனப்பாடம் பண்ணி சட்ட புத்தகத்தினுடைய ஓட்டை இண்டு இருக்கலாம் கூட நீ தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருக்கலாம். ஆனா மனிதர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜட்ஜா இருக்கிறீங்களே அப்படிங்கிற கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் அவர் தீர்ப்பு சொன்ன பெண்மணி ஏழ்மை, வறுமை, இந்த இந்த சித்திரவதைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெண்ணுக்கு சட்டத்துல ஏதோ 2 குழந்தைகளை கொன்னுட்டா, நானும் தற்கொலை பண்ணிக்க போனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்பவும் நினைவுபடுத்தி அந்த மனசாட்சி பேசுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதையை எழுதியிருக்கிற தமிழொலி சிறந்த கதையாளியாகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த கதையை ரொம்ப குறுகிய காலத்தில் தான் நான் படிக்க முடியும். குறுகிய காலத்திலையும் கூட இந்த ஓரளவுக்கு இந்த கதையினுடைய சாரம் இதுதான். என்னன்னா, ஜட்ஜிகளுக்கு மனசாட்சி இருக்கணும் அப்படிங்கிறதும், சமூக நிலைமைக்கு ஏற்ப தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், எப்பவோ அந்த சினிமா பாட்டுகளை வச்செல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தக்கூடியதாகவும் இந்த சிறுகதை அமைஞ்சிருக்கு. இது குறித்து யாராவது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். நன்றி பேராசிரியர் அவர்களே. உண்மையில ஒரு அடித்தட்டு மக்களும்
குறிப்பாக ஏழைகளுக்கும் இன்னமும் இந்த உலகத்தில் குறிப்பாக இந்திய தேசத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற ஒற்றை சொல் நீதித்துறை. நீதித்துறை என்கிற இடத்தில்தான், அந்த எதிர்பார்ப்பில்தான் இன்னமும் மக்கள் தன் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு தீர்வாக அமைந்து விடாதா என்கிற நம்பிக்கையோடு இன்னமும் பல்வேறு நிலைகளில் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தமிழர்களினுடைய படைப்பான நீதித்துறையோடு தொடர்புடைய கருவாக கொண்ட இந்த கதையை கட்டமைத்து சொல்லிய பேராசிரியருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முதல்ல நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நாளுக்கு நாள் மிகச்சிறந்த ஒரு கலை இலக்கிய சமூக பணியை ஆற்றி வருகிறது என்பதற்கு அடையாளமாக தமிழ் மொழியினுடைய கதைகளை இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு சமூக பணி. கலைப்பணி, இலக்கிய பணி மட்டுமல்ல, இது ஒரு மிகச்சிறந்த சமூக பணி. அதுவும் இன்றைக்கு சொன்ன கதை மிக அருமையான சிந்தனையை கிளறிவிடக்கூடிய சமூக பாங்கு மிக்க, சமூக அக்கறை மிக்க ஒரு அருமையான கதை. இதை பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த நெட்டுரு பண்ற சமாச்சாரத்தை எனக்கு நினைவு வருது. என்னோட ஒரு நண்பர் படிச்சாரு, என்னுடைய வகுப்பு தோழர். அவருக்கு எந்த பொது அறிவும் சிறிது கூட கிடையாது. சொந்தமா சிந்திக்கிற ஆற்றல் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் அபாரமா இருக்கும் அவருக்கு. அந்த ஆள் என்ன பண்ணா, புத்தகத்தையே அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நீங்க எந்த இடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிவிடுவான். ஆனா பொதுவா ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்க, சிந்தனை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டையும் முடிப்போம், பெதன்னு முடிப்போம். அந்த ஆளு பள்ளியில முதல் வகுப்புன்னு எடுத்து, அதுக்கப்புறம் போய் புகுமுக வகுப்புல முதல் வகுப்புன்னு எடுத்து, அப்புறம் பொறியியல் கல்லூரிக்கு போயும் இந்த கணக்கு போடுறாங்க பாருங்க, அந்த கணக்கு எல்லா படிகளையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவான். இப்படி மனப்பாடம் பண்ணியே முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்று அவர் பெரிய பொறியாளரா வந்து வேலை பார்த்தாருன்னு வச்சுங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கதையே வரக்கூடிய அந்த நீதிபதி நெட்டுரு போட்டு பெரிய ஆளா வந்துட்டாரு. என்ன அழகாக எப்ப எழுதின கதை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன எழுதியிருப்பாரா, அல்லது 60-70 ஆண்டுகளுக்கு முன்ன எழுதியிருப்பாரா? இன்னைக்கு பொருந்தது ஐயா. 1948 48 70 ஆண்டுகளுக்கு முன்ன மேல 70 ஆண்டுக்கு மேல எழுதின கதை இது. இன்றைக்கு சமூக மாறுதல் எவ்வளவு வந்திருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு உயர் ஜாதி உறுப்பினர் சாப்பிட்டு போட்ட எச்சில்ல ஒரு சூத்திரர்களா இருக்கக்கூடியவெல்லாம் பிறண்டா அவனுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அல்லது நன்மை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை சொல்றாருன்னா, பெரியார் பிறந்த மண்ணுல என்ன இதெல்லாம் கேலி குத்தாயில. இதையெல்லாம் பூரா இலவசமாக எல்லா வழக்குரைஞர்களுக்கும் எல்லா நீதிபதிகளுக்கும் கட்டாயம் படிக்க வைக்கணும். தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து கொடுக்கணும் இந்த கதையை. அற்புதமான கதை. என்னங்க, அவர் மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிறுகதை நுட்பம். எவ்வளவு பாருங்க, இந்த லா பாயிண்ட் சொல்றாங்கல்ல, லா பாயிண்ட்ல கூட நம்ம தமிழ் மொழியை மாற்ற முடியாது. ஏன்னா நீதிபதியினுடைய மனசாட்சி பேசுற மாதிரி எழுதிக்கிறாரு. நீங்க எந்த வகையிலும் தமிழ் மொழிய இந்த மாதிரி கதை நீதிபதி தாக்கி எழுதுனு குற்றம் சொல்ல முடியாது. உயிரோடு இருந்தா கூட அவர் மேல எந்த வழக்கும் போட முடியாது. ஏன்னா மனசாட்சி எப்படி சான்று கூற முடியும்? அருமையான கதை. ஒரு சமூக பாங்கான, சமூக அக்கறையுடைய புரட்சிகரமான கருத்துக்களை கலை நுட்பத்தோடு சொல்லிக்கிறார். தான் அவர் வந்து ஐயா அருமையா சொன்னார், எனக்கோ அருமையா சொன்னாரு. அதாவது அவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த கதையை காட்டுகிறார். ஆமா, அவர் மக்கள் பக்கம் நிற்கிறார். சுரண்டல்வாதிகளை எதிர்க்கின்ற, உழைக்கின்ற மக்களின் பக்கமாக இருக்கிறார். முதலாளித்துவ ஒரு வரிவான முதலாளித்துவத்தை காப்பாத்துறதுக்காக அப்பாவி மக்களுக்கு தண்டனை கொடுக்கிற நீதிமன்றம். மார்க்ஸ் சொல்றாரு, சட்டம், நீதி, காவல், இராணுவம் எல்லாமே உழைக்கிற மக்களுக்கு எதிரானதாண்டா அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த கருத்தை அழகான தமிழ் நடையில
ஒரு அற்புதமான கதையாக ஒரு பாருங்க சின்ன கதை ஒரு 3 பக்கம் தான். அந்த 3 பக்கத்துக்குள்ள அந்த உரையாடல் இருக்கு பாருங்க. அந்த உரையாடல் அருமையான உரையாடல். படிக்கிறவன் அத்தனை பேரு சிந்தனையை கிளற விடக்கூடிய ஒரு உரையாடல். அற்புதமான கதை இது. மிகச்சிறந்த சமூக பாங்கானது, சமூக அக்கறை மிக்கது, சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய புரட்சிகரமான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய கதை இது. இந்த மாதிரி கதைகளை நாம இத தேடி தேடி அவசியம் படிக்கணும். இத எல்லா இடத்துலயும் பரப்பணும். கதை சொன்ன பேராசிரியர் இளங்கோவன் அவர்களுக்கும், இந்த கதை சொன்ன வாய்ப்பளித்த கலையிலக்கிய பெருமன்ற நெறியாளர், நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் பேராசிரியர் கரு முருகன் அவர்களுக்கும், இதை சார்ந்த கலை இலக்கிய பெறும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன தோழர் இளங்கோவன் அவர்கள் இந்த காலத்துல நீதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டார். ஆனா தமிழ் ஒளி அவர்கள் எழுதிய காலத்தில் கூட இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக தமிழ் ஒளி அவர்கள் வருங்கால சிந்தனையை, வருங்காலத்தை நல்லா உணர்ந்து இந்த கதையை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். கதை சொன்ன தோழர் இளங்கோவன் அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். இதுல சந்திரகலை சூரியகலைன்னு சொல்லியிருக்காருல்ல, அது வந்து தமிழ் நூல் வந்து திருமந்திரத்தை படித்திருக்கிறாருன்னு நல்லா தெரியுது. திருமந்திரம் நூலில் தான் இந்த சந்திரகலை சூரியகலை இடம்பெறுகிறது. சந்திரகலைனா மூக்கின் இடது துவாரத்தில் சுவாசம் நடைபெறும். சூரியகலைனா மூக்கின் வலது துவாரத்தில் சுவாசம் நடைபெறும் சூரியகலை. அடுத்து இந்த சுவரில் ஆணி உச்சிக்குடுமி, இது ரொம்ப நையாண்டி. சுருக்கமா சொல்லணும்னா அந்த காலத்துல அது ஒரு புது வகை அலாரம் மாதிரி, அலாரம் அவரை எழுந்திருப்பதற்கு புது வகை அலாரம் மாதிரி இருக்கு. அடுத்து சட்டத்தின் சிறுவட்டத்திற்குள் அகண்ட மனித வாழ்க்கையை அடைத்து வைத்து சர்க்கஸ் பண்றாங்க. அந்த நீதிபதிகள் எல்லாம் சர்க்கஸ் பண்றது மாதிரி சொல்றாரு. இதுல வந்து சட்டத்தின் வட்டம் என்பது அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளத்தை குறிப்பால் உணர்த்துகிறார். பிற கட்டில நீதிபதி வந்து காலை ஓங்கி அடிக்காரு, ஓங்கி குத்துறாரு. அது வந்து அவருக்கு அந்த மனச்சாட்சி கொடுக்கிற தண்டனை மாதிரி சொல்லி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் பசியால் வாடும் குழந்தையை தாய் கிணற்றில் தள்ளினாள் என்பது நல்லதங்கால் கதையை நினைவூட்டுகிறது. பொதுவா இந்த கதையில ஒரு குற்றமும் செய்யாத, இன்னும் சொல்லப்போனா ஏன் குற்றம் என்பதே தெரியாத ஏழைகளுக்கு தண்டனை கிடைக்கிறது. பதுக்கல் பேர் வழி இந்த தொழிலாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சும் கொழுத்த முதலாளிகள், இவங்களுக்கு எந்த குற்றம் செய்தாலும் சரி தண்டனை இல்லை என்பதை நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது இந்த கதை. மற்றபடி நீதி தேவதை கண்ணை கட்டி இருக்குது, தராசு மேலும் கீழுமாக சமநிலையில் இல்லாமல் மேலும் கீழுமாக இருப்பதன் காரணம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக நீதி என்பது இறந்து போய்விட்டது என்பதை நன்றாக தன்னுடைய எழுத்தில் சித்தரித்து காட்டியுள்ளார் தமிழொலி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக தோழர் நவநீத கிருஷ்ணன் தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுகதை இலக்கணம்னு சொல்ல எந்த இலக்கணத்துக்கு உட்படாது. பாத்திரங்கள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மனசாட்சி தான் பேசுது. உண்மையிலேயே அது ஒரு வித்தியாசமாக இந்த 1948லயே தமிழ் வெளியிட்டிருக்கா, நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. அவர் ஏற்கனவே நம்ம மேனாள் போச்சு மாதிரி அவரு கவிஞரா இருந்தாலும் சிறுகதையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தடம் பிடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியம். இந்த எந்த பாத்திரங்களும் இல்லை, மனசாட்சி ஒண்ணுதான் பேசுது. ஆனா சொல்லக்கூடிய கருத்து பார்த்தோன்னா மிக வலுவான கருத்து. இன்னைக்கு அது பிறந்தது, இப்ப கூட சமீபத்துல பிறந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த சாப்பிடுறது, அந்த மண் சோறு சாப்பிடுறது, நியாயப்படுத்துறது செய்யறது பழையபடி இப்ப கூட நமக்கு அந்த சில காட்சிகள் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில அந்த கதையை வந்து நம்ம கவிஞர் தமிழ்வழி கொடுத்திருக்காரும் போது ரொம்ப அதை பதிவு செய்த நம்ம ஐயா இளங்கோவனருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா சார்? ஒரு கேள்வி முருகன் சார், இது இந்த பொதுவா ஜட்ஜிகளை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து ஏற்புடையதா? கலை இலக்கிய பெருமன்றம் என்ன சொல்லுது?
நீதிபதிகளை சர்ச்சை நீதிபதியை தாராளமா விமர்சனம் பண்ணலாம், எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதாவது இல்ல இல்ல அதுவும் இல்ல ஒரு இடை நெறியாளரா நான் குறுக்கிட விரும்புறேன். இது வந்து இணைய வழியில பயணிக்கிறோம். இது ஒரு அரங்கு நிகழ்வாக இருக்கின்ற பொழுது இது தொடர்பாக நேருக்கு நேர் ஒரு விவாதமாக வைத்துக் கொள்ளலாம். முடிந்த அளவு இது இணைய வழியாக இருப்பதால் இதை தவிர்ப்பது நலமாக இருக்கும் என்பது நெறியாளர் சார்பாக என்னுடைய வேண்டுகோள். சரிங்க சரிங்க, நன்றிங்க. இல்ல ஏன்னா அந்த ஆனா- கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் கேட்டேன். ஆனா பேராசிரியர் தோழர் ஆ. பேராசிரியர் அவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. கதை சொன்ன இளங்கோ அவர்கள் முதல்ல நீதிபதியை பற்றி பட்டவர்த்தனமாக தோல் உரித்து காட்டிவிட்டார். இல்ல அதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இல்ல இல்ல இல்ல, நடக்கிறது தானுங்க. இல்ல இல்ல இதுல நடக்கிறது. என்னன்னா ஒரு ஒரு நெறியாளிகளின் கீழ் இது செயல்படுகின்ற பொழுது ஒரு சில, ஏன்னா இது நேரலையாவும் இருக்கு, வலையொலியிலையும் இருக்கு. அதனால வந்து நாம முடிந்த அளவு கருத்துக்களை கவனமாக பயன்படுத்த வேண்டி இருக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு அரங்கு நிகழ்வுனா நம்ம நேருக்கு நேர் ஒரு விவாதம், அது ஒரு சரியான ஆரோக்கியமான போக்காக இருக்கும். அதனால் நீதித்துறையை நாம் குற்றம் சாட்டவில்லை. நீதித்துறை வணக்கத்திற்குரியது, போற்றுதலுக்குரியது. இன்னமும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதுல ஒண்ணும் கிடையாது. சிறு தமிழொலியினுடைய கதை குறித்த விவாதம் மட்டுமே இங்க நடைபெறுகிறது. நன்றி தோழமையே. வேறு யாராவது இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. கற்பகம்மா சொல்லுங்கம்மா. சமூக அவலத்தை கண்ணுற்ற ஆசிரியர் மிக கவனமாக ஒரு கதையை மிக இயல்பாக மனசாட்சியை மையப்படுத்தி எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த கதைய ஆரம்பிக்கும் போதே பேராசிரியர் ஐயா குறிப்பிட்ட மாதிரி நான் கூட பதிவு போட்டிருப்பேன். இந்த சமூகத்தை தன்னுடைய வார்த்தை சாட்டையால் விளாசுறார். கதைன்னு பார்க்கும்போது பெருசா கதாபாத்திரங்கள் எதுவும் இல்லை. தன்னெஞ்சே தன்னை சுடும் வள்ளுவன் சொன்னது போல எள்ளல் மிகுந்து இந்த சமூக அவலத்தை எள்ளல் சுவையில சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு கலை. ஆச்சரியமா இருக்கு. தமிழொலி ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய அந்த சுற்றத்தை, சமூகத்தை பார்த்த பார்வை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இது நம்மிடம் இருந்து தனித்து நின்று ஒரு நீதிபதி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேடிக்கையா சொன்னீங்க. கதையில நேத்து வரைக்கும் பொய் சொன்னவன் வந்து இன்னைக்கு நீதிபதியான உடனே உண்மை சொல்வான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்னு ஒரு திரைப்படத்துல வந்ததுன்னு. உண்மைதான். இது எழுகின்ற பொதுமக்களுக்கு எழுகின்ற ஒரு சந்தேகம் தானே. ஆனா இப்படி எந்த சந்தேகமும் இல்லாமல் 1948 வடித்த ஒரு கதை இந்த காலத்துல இந்த மாதிரி சமூக அவலங்கள் இருக்குன்னு அடுத்த தலைமுறையை சிந்திக்க வைக்குதுன்னா எவ்வளவு ஒரு வீச்சு, ஒரு அழுத்தம், இந்த மக்களின் மீது அதிகாரம் எப்படியெல்லாம் பாய்கிறது, அதை தடுக்க என்ன செய்யணும்னு சிந்திக்க வச்சிருக்க ஐயாவுடைய கதைகள் ஒவ்வொன்றும் நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் நிச்சயமாக படித்து அதை மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சிறப்பான ஒரு கதை. அதை கேட்பதற்கு வாய்ப்பளித்த இந்த தளத்திற்கும் கதை சொல்லிக்கும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தருகிறீங்களா? ஓகே, நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் இளங்கோவன் மிக அருமையாக கதை சொன்னாங்க. கதை சொல்வதோடு மட்டும் இல்ல, தன்னுடைய விமர்சனங்களையும் உள்ளே வைத்திருக்கிறார். அவர் இந்த கதை நல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிறுகதையினுடைய இலக்கணத்தை எல்லாம் எதுவும் இல்லாமல், ஒரு எந்தவித பாத்திரமும் இல்லாமல் ஒரு சிறுகதை படைக்க முடியுமா? ஜட்ஜு, அந்த நீதிபதியின் மனச்சாட்சி அந்த மட்டும் வச்சு இப்ப இவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருப்பாங்களா? இது முன்னணின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. ஆனா போட முடியாது. ஏன்னா யாரும் நீதிபதியோட மனச்சாட்சி தான் பேசுது. அத முதல்ல கட்டமைக்கும் போதே கட்டமைக்காருவார். அதாவது தன்னை அநியாயமாக தொடர்ந்து காலமெல்லாம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ஒரு எதிரியை வாய்ப்பு கிடைத்தது என்று தாக்குவது போல தாக்குச்சார். அப்ப இந்த நீதிமன்றத்துல இவர் செய்யறதெல்லாம் மனச்சாட்சிக்கு எதிரா அநியாயமா அந்த மனச்சாட்சியை போட்டு அடி அடிச்சுக்கிட்டு தான் தீர்ப்பு எழுதுறாரு.
அப்ப ஒரு நாள் ராத்திரியில சான்ஸ் கிடைச்சதுன்னு அந்த மனச்சாட்சி எதிரியை அடிக்கிற மாதிரி தன்னுடைய மனச்சாட்சி தனக்கு எதிரியா இருக்குமா? ஆனா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆரம்பிச்சு நான் அந்த போறது. இந்த ஓநாய் ஆட்டுக்குட்டிக்கு நீதி சொல்லிச்சே, அதுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. பிறகு வந்து இந்த மாசம் மும்மாரி பொழியுதான்னு வழக்கம் போல கேட்பாங்களே. அப்ப மன்னன் என்ன செஞ்சான்றாரு. மன்னன் என்ன செஞ்சுக்கிருந்தா அந்தப்புறத்துல வேற எங்கேயும் இருந்தானா? வெளிச்சத்தையே பார்க்காம இருந்தானா? அப்படி இருக்கவன் தான் இந்த மாரி கேட்க முடியும். அதப் போல நீ கேட்டியேன்ட்டு உள்ள இந்த எல்லாத்தையும் அந்த போறது எல்லாம் அந்த மூளையில வழுக்கை விழுந்துருச்சான்னு கேட்பாரு. இது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கதையா கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்படியெல்லாம் மனசாட்சி பேசுமா? அப்படின்றது. பிறகு அந்த நையாண்டி அந்த உண்மையிலே சொன்ன மாரி உண்மையிலே அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. ஒருவேளை குடிமை வச்சவங்க எல்லாம் தூங்கி விழுகாம இருக்கிறதுக்கு கயிற கட்டி வச்சிருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு நையாண்டி அடிச்சு இந்த அதுக்காக இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லும்போது இந்த குடுமி கட்டிட்டு அது ஆணி வச்சிருப்பாங்க. இன்னும் கூட ஓ மயிலாப்பூர்ல பார்த்திருக்கேன். ஓ சரி ஆணிக்கு சரி. பின்னாடி உட்கார்ந்துருந்து அதை கட்டிக்கிட்டு அது அது மனப்பாடம் வந்து பண்ணுவாங்க. எந்த குருகுலத்துல அந்த இலக்கியமாவது வழக்கம் உண்டு. பதிவு பண்ணியிருக்கான்னு தெரியல. எந்த வேத கல்வி இலக்கியம் படிக்கிற பள்ளிக்கூடத்துல வேத ஓ கல்வி கத்துறாங்கல்ல, அந்த ம். பள்ளிக்கூடத்துல அந்த குடுமையை ஆணி அடிச்சு கட்டிடுவாங்களாம். ஓ அப்ப அந்த பையன் சரி சரி. படிக்கணுன்றதுக்காக அப்படி இருக்கு தலையை சாஞ்ச வெடுக்குன்னு இழுக்கும். இழுத்த உடனே அதான் ஐயோ படிக்க ஆரம்பிப்போம். அது ஒரு அதான் யுக்தி. அதான். ஒரு நல்ல ஒரு அவருடைய இத வந்து இது பண்ணிக்க அந்த காலத்துல வந்து ஆஹ் எந்த வகுப்புன்னு சொல்லல இவர் வந்து இந்த பிராமின் ஜட்ஜான்னு சொல்லல இந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா அவருடைய அந்த பண்பாட்டு அடையாளத்தை வச்சு பிராமின் அந்த காலத்துல முழுக்கவே பிராமண ஜட்ஜிகள் தான் குடுமி நிறைய இருந்திருப்பாங்க. குடுமிதான குறியீடு. புரியுது புரியுது. அப்ப வந்து ஆமா அது எதார்த்தம் கூட அதான் பள்ளிக்கூட அப்ப வாத்தியாராக இருந்தாலும் சரி, ஆமா ஆமா ஆமா. கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய வேலை இல்ல பார்ப்பவர்களாலும் சரி, இல்ல நீதிபதியாக இருந்தாலும் சரி, வாத்தியார்னா அவங்கதான், ஜட்ஜின்னா அவங்கதான், வக்கீல்னா அவங்கதான், எல்லாமே அவங்கதான். எல்லாமே தாசில்தார் அவங்கதான். அவங்கதான், ஆனா இப்படி கலெக்டர் ஒரு அவங்கதான். அதான் அது வந்து ஆமா கேள்வி கேட்டு அதுல அந்த இது சொன்னதுல அந்த குழந்தை இது பண்ணப்ப அந்த கருப்பு கடை நடத்தி அதுல தோமுசியினுடைய கவிதையும் வரும். கருப்பு கடை தனை நடத்தி காசுதனை சேர்த்தோன் சுதந்திரமாக நடமாடும் போது இவர் விடுதலை யாருக்கென்று அந்த பாட்டு இருக்குல்ல, வாங்கிய விடுதலை யாருக்கென்றே வாங்கிய கொடுத்தவரை கேட்டுட்டோன்ற மாதிரி அவர் சுதந்திரம் யாருக்குன்னு எழுதியிருப்பார் தோமுசி. இந்த ரெண்டு பேருமே ஏறக்குறைய அவரும் முதலமைச்சர் முன்னாடிதான் பாடியிருப்பார் இந்த பாட்டு. இந்த கவிதை வந்து முதலமைச்சர் முன்னாடி ஏன்னா அப்ப வந்து பஞ்சத்தினால அரிசியை கடத்திக்கிட்டு இருந்தாங்க. கருப்பு கடை நடத்தின்றது அந்த அரிசி பதுக்கல். அப்ப பாலதன் தண்டாயுதம் எல்லாம் திருநெல்வேலியில அந்த கடத்தல் லாரிகளை மறித்து அந்த அரிசியை எடுத்து ஜனங்களுக்கு வழங்கியது இல்ல கவர்மெண்ட்டுக்கே பிடிச்சு கொடுத்தது. எத்தனையோ டன் பிடிச்சு கொடுத்தாருன்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படி நடத்துறவனை நீ தண்டிக்காம இப்படி போய் தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போறது. பிறகு நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன இருக்கு? அந்த அம்மா தன்னுடைய வறுமையின் காரணமா தானே குழந்தைய இது பண்ணுச்சு. அத போய் தண்டிச்சிருக்கிய அப்படின்றது. அந்த நேச்சுரல் லான் இருக்கும். ஆனா இது இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத ஒரு விமர்சனம் வைக்க நீதிமன்றம் எப்படி இருக்கு, அரசியல் சட்ட இதுல என்ன சொல்லியிருக்கோ அதையே சொல்ற ஒரு ஒப்புவிக்கிற ஒரு மாதிரி. ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நீங்க வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய ஆணையை இடக்கூடிய ஒரே நபர்களாக நீதிபதிகள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க போடுற தூக்கு தண்டனை கொடுத்தாருன்னா அது வந்து அரசியல் சட்ட ரீதியா சரி. நம்ம தூக்கு தண்டனைக்கு எதிரான நம்மளுடைய எங்கள் பல நாடுகள் தூக்கு தண்டனை எடுத்துருச்சு. ஆனாலும் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு அதிகாரம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதுதான் இத சொல்லிட்டு போறாரு. நம்ம இந்த எல்லா நீதிமன்றத்துக்கு பின்னாடியும் நீதிபதிக்கு பின்னாடி எழுதிருப்பாங்க. ஊர்ந்துகண் நோடாது யார் மாட்டும் இறை புரிந்து தேர்ந்து செய்வதே முறை அப்படின்ட்டு அந்த திருக்குறளினுடைய ஓர்ந்துகண் நோடாது ஓர்ந்துகண் நோடாது யார் மாட்டும் இறை புரிந்து தேர்ந்து செய்வதே முறை. ஆனால் இதுல எந்த இடத்துலயும் அரசியல் சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதுபடி நீ நீதி வழங்குன்னு சொல்லலாம். யார் பக்கமும் சார்ந்து இருக்காமல் பிரச்சனை என்னன்னு பார்த்து பண்ணவன் என்ன பண்ணா என்ன அது அது குறித்து நீ வந்து நீதி வழங்குன்னு தான் சொல்றாரு.
எந்த ஒரு சட்ட புத்தகம் இருக்கும் அதை வச்சு நீ பார்த்து. ஆனா நடைமுறை எப்படி இருக்குன்னா சட்ட புத்தகத்தை பார்த்துதான். அப்ப இந்த அம்மா பண்ணது ஆக்ட் வந்து குழந்தைகளை கொன்னுச்சுன்னு இந்த அம்மா மேல குற்றம் சாட்டலாம். ஆனால் அது ஏன் கொன்னுச்சு? அப்ப இந்த சமூகம் தான் குற்றவாளி. இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய அந்த கருப்பு கடை நடத்துபவர்களையும் கொள்ளையடிக்கிறவர்களையும் நீ வந்து ஒண்ணுமே செய்யாம இந்த அம்மாவை இது பண்ணிட்டேன்றதான் இதோட ஹைலைட். அப்படிங்கிற இந்த தோழர் கேள்வி கேட்டிருந்தாங்க. சட்டமன்றம், இராணுவம் எல்லாமே வந்து ஒரு அரசை பாதுகாக்கும் கருவிகள் தான். நமக்கு அதுல ஒன்றும் பெரிய மாறுபட்ட கருத்தெல்லாம் இல்லை. அரசு என்ன நினைக்குதோ அதை காக்கக்கூடிய கருவிகளாக நிர்வாகம், நீதிமன்றம், இராணுவம் முதற்கொண்டு அப்படிதான் இருக்குது. அதுல நல்ல அரசுகள் வரும்போதுதான் நல்ல நீதிமன்றங்களும் நல்ல காவல்துறையும் நல்ல இராணுவம் கிடைக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நல்ல கதை, மிக நுட்பமான, அதாவது கதைகளுக்குள்ளேயே வந்து நம்ம புதிய உத்தியை ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அருமையான உத்தியா இருக்கு, அருமையான கதையாக வந்திருக்குது. இதையே நாமும் நம்மளுடைய எழுத்தாளர் அண்டனூர் சுரா எல்லாம் வந்திருக்காங்க. பல கதைகளில் நாமும் இதை அமுல்படுத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. வழக்கம் போல பின்னூட்டம் நிறைய கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அதை கொஞ்சம் பார்த்துடலாம். கற்பகம் அம்மா அவர்கள், ஐயாவின் ஆரம்பமே சமூகத்தில் காணும் அவலங்கள் மீது வீசும் சவுக்கடியாய் சம்பந்தப்பட்டவர்கள் திருந்தட்டும் அப்படின்னு ஒரு வரியை சொல்லியிருக்காங்க. அடுத்து மருது நாகராஜன் அவர்கள், அருமை ஐயா, இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தும் படைப்பாக கெட்ட கனவு அமைந்திருக்கிறதோ, காலத்திற்கு ஏற்ப கதை தேர்வு ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அவங்க ஐயாவே தொடர்ந்து எழுதுறாங்க. ஒரு சில குறிப்பாக பிராமணர்களை அறிவு கிண்டல் செய்கிறார், மொட்டை மனப்பாடம் செய்வது என்று ஒரு குறிப்பிட்டு, அது ஒரு கதைகளை எங்கேயும் அப்படி பிராமணர்கள் என்று எங்கேயும் குறிப்பிடலை. நம்முடைய மேலாள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தான் என்று கட்டமைத்திருக்கிறீர்கள். ஏன்னா கதையில் அப்படி ஒரு செய்தி கிடையாது. கடவுளை கண்மூடித்தனமாக நம்பும் மூட நம்பிக்கையை இடித்துரைக்கிறார். அடுத்தவர்களின் உழைப்பில் சுரண்டி வாழும் சமூகமாக குறிப்பதோடு அன்றே அவர்கள்தான் அதிகமாக நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பிற பதவிகளில் இருந்திருக்கிறார்கள் என்பதை கதையின் வழி உணர்த்துகிறார் தமிழொலி. நீதி பாமர மக்களுக்காக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் கருத்து. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயல்பாடுகளினுடைய இந்த கதையை முன்னெடுப்பதனுடைய பங்கும் இதுதான் என்று நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்து அண்டனூர் சுரா அவர்கள், கெட்ட கனவு சிறுகதை, மனச்சாட்சி பேசும் சிறுகதை. நான் தான் ஒய் மனச்சாட்சி என்று கதை தொடங்கும் இடம். ஏய், உங்கானும் தலையில் வழுக்கை விழுந்து போல மூளையிலும் வழுக்க விழுந்து விட்டதா என்று கேட்கும் இடம். சூரியன் கிழக்கு பக்கத்தில் உதிக்கிறது என்று சொன்னால் நீதிபதி அதற்கு ஆதாரம் காட்டு என்பார் என்கிற இடங்கள் நகைச்சுவையின் உச்சம். நீதிபதிகள் வாசிக்க வேண்டிய சிறுகதை நன்று, இளங்கோ தோழருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் தோழர் நன்றி ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. பாண்டிச்செல்வம் அவர்கள், நீதிபதியின் மனச்சாட்சி பேசும் அருமையான சமூக கதை, எளிய நடையில் தெளிவாக கதை சொல்லிய விதம் மிகச் சிறப்பு, நன்றி ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா, இறந்த மனிதனுக்கும் இதயமில்லாமல் தண்டனை வழங்கும் நீதிபதிகள் பற்றி கூறியுள்ளார் ஆசிரியர். நீதிபதிகள் நீதி பாதியாக கூட இராமல் நீதி முற்றிலும் இல்லாமல் தீர்ப்பு கூறும் அவல நிலை நீதிபதியே கண்கட்ட கனவாக கூறுவது சிறப்பு. முனைவர் இளங்கோ ஐயா அவர்கள் கதை சொன்ன விதம் சிறப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. முத்துபாரதி தோழர், சட்டப்படி செயல்படும் நீதிபதி ஒரு பக்கம் என்றால் தர்மப்படி செயல்படும் அவரது மனச்சாட்சி மறுபக்கம். இன்றைய அரசியல் சூழலில் தேவையானது. கதை சொல்லிய பேராசிரியர் சிறப்பாக கதையை விளக்கம் அளித்திருக்கிறார், வாழ்த்துக்கள் அப்படின்னு உண்மையில நல்ல பதிவாக தந்திருக்கிற முத்துபாரதி தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கற்பகம் அம்மா அவர்கள், நீதிபதியின் தவற்றை சுட்டி காட்டினால் அது நீதிமன்ற அவமதிப்பு, அவரின் மனச்சாட்சியை அவரை கேள்வி கேட்பதாக அமைந்த நுட்பம் சிந்திக்கத்தக்கது என்று பதிவு தந்திருக்காங்க. பின்னூட்டம் தந்த தோழமைகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பொதுச்செயலாளரே, நாளை கதைக்கு போயிடலாமா? நாளை கதை பணக்காரன் சர்க்கார். கதை சொல்லி வந்து முனைவர் தி அன்பு செல்வன், மாநில குழு உறுப்பினர், தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம், பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி, புதுச்சேரியில் பணிபுரிகிறார். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழமைகளே, இன்றைய கதை என்பது கடந்து போகிற கதை அல்ல. ஒரு நாள் கனவாக இருந்தாலும்
இது பல நாள் கனவாக மக்களுடைய மனங்களில் ஏக்கமாக இருக்கிற சிந்தனை போக்கினுடைய கதை. நாம் தொடக்கத்திலே நெறியாளர் என்கிற முறையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவே நாம் அடிக்கடி இடையிட்டு குறிப்பிட்டு பேசுகிறதுதான். ஆங்கொன்றுமாக ஈங்கொன்றுமாக எங்கோ நடக்கப்படுகிற தவறுகள் முழுவதுமாக நம்பிக்கை இழக்க செய்வது போல ஒரு பரவலாக்கம் செய்யப்பட்டுவிடும். அது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. நீதித்துறை மீது மிகுந்த நம்பிக்கை. குறிப்பாக இந்த கதையை தமிழொலி சொன்ன விதம் மிக மிக அருமை, நுணுக்கமான செய்தி. ஒரு படைப்பாளன் ஒரு கதையை, ஒரு நெருடலான ஒரு மைய பொருண்மையை எப்படி கையாளுவது என்கிற உத்தியை ஒவ்வொரு படைப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டுகிற வகையில் அவர் கட்டமைத்திருக்கிறார். அதை நம்முடைய பொதுச் செயலாளர் அழகாக சுட்டிக்காட்டினார். கதையினுடைய கரு கொஞ்சம் சிக்கலாக அல்லது விவாத போக்கில் எடுத்துக்கொண்டால் விமர்சனங்கள் மிகுந்து வருகிற போக்காக இருக்கிற ஒரு கதை கருவை நீதிபதியினுடைய கனவில் அவரே சிந்திப்பது போல கட்டமைத்த மிகப்பெரிய ஒரு நுட்பம். இது ஒரு நுட்பம். நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இது போல நுட்பத்தால் வெளிப்படுத்தக்கூடிய பங்குதான் படைப்பாளனுக்கு தேவை. எந்த ஒரு செயல்பாட்டையும் படைப்பாளன் கண்டிப்பாக, மன்னன் வரி வாங்குகின்ற பொழுது வரி வாங்குகிற முறையை தவறு என்று பேசுகின்ற பொழுது யானையினுடைய கவளத்திற்கு ஒப்பீடு செய்து பாடல்களை நாம் சங்க பாடல்கள் பார்க்கிறோம். யாரை? மன்னனை. மன்னன் வரி வாங்குகிற முறை தவறு என்று அவன் ஒப்பீடு செய்கிற முறை. அதுபோலத்தான் தவறு ஆங்கொன்று இங்கொன்று நடந்தாலும் அது தவறுதான். ஆனால் அதை ஒரு படைப்பாளன் கையாளுகிற உத்தியை தமிழொலி அழகாக பதிவு செய்திருக்கிறார். அந்த உத்தியை நாமும் எடுத்து பின்பற்றுவோம். நீதித்துறையை நாம் ஒவ்வொரு நாளும் வணங்குவோம். வணங்கத்தக்க துறை இடத்தில்தான் அந்த துறை இருக்கிறது. எங்கோ நடக்கிற தவறுக்காக அது மிகப்பெரிய ஆளுமை மிக்க, நான் தொடக்கத்திலே இடையிலே சொன்னது போல அடித்தட்டு மக்களும் ஏழை மக்களும் இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரே துறை அந்த நீதித்துறை. அந்த நீதித்துறையை நாம் போற்றுவோம். நீதித்துறையில் நடக்கிற சிறு சிறு தவறுகளை புத்தியின் வாயிலாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் படைப்பாளனுக்கு இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். தோழமைகளே, நாளை இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் வாயிலாக சந்திப்போம். நன்றியும் வணக்கம்.